வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ். புயல் வருடம் வரும் பருவநிலை மாற்றங்களைப் போல் புயலும் உருவாகிறது. இப்படி உருவாகும் புயலில் சில மாபெரும் அழிவை ஏற்படுத்துகின்றன. இந்த புயல்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். புயல் கடலில் உருவாகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது கடலில் எப்படி உருவாகிறது எனில், பூமியானது அதன் ஈக்குவேட்டர் ரீஜன் எனப்படும் பூமத்திய ரேகையின் அச்சில் சுழலும் போது சூரிய ஒளியானது அதிக அளவில் கடல் மட்டத்தில் பிரதிபலிப்பதால் கடல் மட்டத்தின் நீர் வெப்பமாகிறது. பூமியின் சுழற்சியால் காற்றானது வெவ்வேறு திசையிலிருந்து இந்த கடல் மட்டத்தில் மோதுகிறது. வட மற்றும் தென் துருவத்திலிருந்து மோதும் காற்று நீரின் மேற்பரப்பில் காற்றழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதனால் அடிப்பரப்பில் உள்ள காற்றின் அழுத்தம் குறைகிறது. இப்படி நீரின் மேற்பரப்பின் காற்றழுத்தம் அதிகமாவதும் வெவ்வேறு திசையிலிருந்து காற்று கடல் மட்டத்தில் மோதுவதும் நீரின் ஒரு பகுதியில் சுழல் போன்ற இயக்கத்தை உருவாக்குகின்றன. இந்த சுழலுக்கு வர்டெக்ஸ் என்று பெயர். இந்த வர்டெக்ஸ் மையத்தில் குழி போன்ற வடிவம் உருவாகும். இந்த குழியை ஐ என்றும் இதனை சுற்றியுள்ள பகுதியை ஐவால் என்றும் குறிப்பிடுவார்கள். வெவ்வேறு திசையிலிருந்து மோதிய காற்றானது இந்த ஐவால் வழியாக சுழன்று வெப்பமாகி ஈரப்பதத்துடன் மேலெழும்புகிறது. இந்த காற்றழுத்தத்தால் மேலெழும் காற்றில் நீர் ஆவியாதல் நடைபெறுகிறது. இதனால் மேகங்கள் உருவாகின்றன. இவ்வாறு ஏற்படும் நீர் சுழலானது ஒரே இடத்துடன் நின்றுவிடாமல் பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப காற்றின் அழுத்தத்தால் ஒரு இடத்திலிருந்து உருவாகி மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிறது. கடலில் இருக்கும் வரை இந்த சுழலுக்கு ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த சுழல் நிலத்தை அடையும் போது இதன் ஆற்றல் சிறிது சிறிதாக குறைகிறது. மேலும் ஒரு கட்டத்தில் இது முற்றிலுமாக ஆற்றலை இழந்து விடுகிறது. கடலில் இந்த சூறாவளிக்கு கிடைக்கும் ஆற்றல் போல் நிலத்தில் ஆற்றல் கிடைக்காவிட்டாலும் மிகப்பெரிய சூறாவளி புயல்கள் பெருமளவில் நிலத்தில் சேதத்தை ஏற்படுத்தும். இந்த சூறாவளியானது வட துருவத்தில் கவுண்டர் கிளாக்வைஸ் திசையிலும் தென் துருவத்தில் கிளாக்வைஸ் திசையிலும் சுழலும். இவை பூமியின் சுழல் அச்சை பொறுத்து மாறுபடுகின்றன. காற்றின் சுழல் வேகமானது மணிக்கு சுமார் 39 மைல் வேகத்தில் சுழலும் போது சாதாரண வெப்பமண்டல புயலாகவும், இதே காற்றின் வேகம் மணிக்கு 74 மைல் வேகத்தை அடையும் போது சூறாவளியாகவும் அறிவிக்கப்படும். இந்த சூறாவளியானது அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் உருவாகின்றன. இந்த சூறாவளி எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காற்றின் சுழல் வேகம் மற்றும் புயல் கடலிலிருந்து எழும் உயரத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றன. நாம் நினைக்கும்படி ஆண்டிற்கு 1 அல்லது 2 புயல்கள் மட்டும் உருவாவதில்லை. ஆண்டிற்கு சுமார் உலகமெங்கும் 86 வகையான புயல்கள் உருவாகின்றன. அதில் 47 வகையான புயல்கள் சூறாவளியின் வேகத்தை அடைகின்றன. அதில் 20 மட்டுமே மிக தீவிர நிலையை அடைகின்றன. பெரும்பாலான புயல்கள் கடலிலேயே அதன் ஆற்றலை இழந்து விடுகின்றன. சில அதிவேக காற்றின் வேகத்தை அடைகின்றன. சூறாவளிகள் உருவாகும் போது பலத்த காற்று மற்றும் கனமழையை தோற்றுவிக்கின்றன. சூறாவளி உருவாகும் விதத்தை ஒரு சிறிய செயல்முறை மூலம் விளக்க வேண்டுமென்றால், ஒரு வாளியில் உள்ள சூடான நீரில் ஒரு குச்சி போன்ற ஏதாவது ஒரு பொருளை விட்டு கலக்கும் போது வேகம் அதிகரிக்க அதிகரிக்க சுழல் ஒன்று உருவாகி அதன் மையத்தில் ஒரு சிறிய குழி போன்ற இடம் உருவாகும். இதன் மூலம் ஆவியாதல் அதிகமாகி வெப்ப காற்று மேலே செல்லும். இப்படிதான் சூறாவளியும். ஆனால் இதே வினை கடலில் நடக்கும்போது அதிகரிக்கும் வெப்பம், அதிக அளவிலான காற்றின் வேகம் ஆகியவை இதனை அதிக வலுப்பெற செய்யும். புயல்கள் உருவாவதை கண்காணிக்க ஜியோ ஸ்டேஷனரி செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி சுமார் 22,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. விருப்பமுள்ளவர்கள் பேட்ரியான் தளத்திற்கு சென்று எங்களுக்கு ஆதரவளிக்கவும். நன்றி.